السلام عليكم ورحمة الله. بسم الله الرحمن الرحيم. وكذلك قوله تعالى: قد علمنا ما فرضنا عليهم في أزواجهم. صدق الله العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஸுடைய பாடம் உசூலு ஷாசி என்ற இந்த கிதாபிலே நாம் பார்த்து வருகின்றோம். ஹாஸுடைய ஹுக்குமை அறிந்து முதல் உதாரணமாக வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன தலாத்தத குரு என்பதாக முஸன்னிஃப் அவர்கள் இந்த வசனத்தை ஹாஸுடைய பாடத்திற்கு முதல் உதாரணமாக நமக்கு வழங்கி அதை பற்றிய சட்டங்களை விளக்கினார்கள். இப்பொழுது ஹாஸுடைய இந்த பாடத்தில் இரண்டாவதாக சங்கைக்குரிய நூல் ஆசிரியர் இந்த வசனத்தை உதாரணமாக தருகின்றார்கள். قد علمنا ما فرضنا عليهم في أزواجهم. இந்த வசனம் சூரத்துல் அஹ்ஸாபில் 50வது வசனமாக இடம்பெறுகின்றது. இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? திட்டமாக அலிம்னா நாம் அறிந்திருக்கின்றோம், மா ஃபரதுனா நாம் எதை நிர்ணயித்தோமோ அதை, அலைஹிம் அவர்கள் மீது, ஃபி அஸ்வாஜிஹிம் அவர்களின் மனைவிமார்களின் விஷயத்திலே. சேர்த்து மொத்தமாக நான் அர்த்தம் வைக்கின்றேன். அவர்களின் மனைவிமார்களின் விஷயத்திலே அந்த கணவர்கள் மீது நாம் எதை நிர்ணயித்தோமோ அவை அனைத்தையும் திட்டமாக நாம் அறிந்திருக்கின்றோம் என்பது இதனுடைய பொருள். இப்ப ஹாஸுடைய பாடம் நாம் படித்து வருவதினால் இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்றால் இந்த பகுதிதான், ஃபரதுனா என்ற இந்த பகுதி. இங்கேதான் இரண்டு மதுஹபுகளுக்கிடையே ஒரு முக்கியமான பஹஸ் இருக்கின்றது. ஃபரதுனா என்பதற்கு இரண்டு வகையான அர்த்தம் இருக்கின்றது. ஒன்று கத்தர்னா என்ற ஒரு பொருள் இருக்கின்றது, மா ஃபரதுனா மா கத்தர்னா. இன்னொரு பொருள் மா அவுஜபுனா. மா கத்தர்னா என்ற பொருளை ஹனஃபி மதுஹபை சார்ந்த இமாம்கள் நாடுகின்றார்கள். மா அவுஜபுனா என்ற பொருளை ஷாஃபி மதுஹபை சார்ந்த இமாம்கள் நாடுகின்றார்கள். இரண்டுக்கும் என்ன அர்த்தம்? மா கத்தர்னா என்றால் நாம் நிர்ணயித்த ஒன்றை, மா அவுஜபனா என்றால் நாம் கடமையாக்கிய ஒன்றை என்ற அர்த்தத்தை அது தரும். இப்பொழுது வாருங்கள் நாம் பாடத்திற்கு செல்லலாம். இந்த வசனம் இருக்கின்றதே, ஹாஸுன் ஃபி தக்தீரி ஷர்இ, ஹாஸுன் ஃபி தக்தீரி ஷர்இ, ஷரீஅத்தினுடைய தக்தீரின் விஷயத்திலே இந்த மா ஃபரதுனா என்பது ஹாஸாக இருக்கின்றது. ஃபரதுனா நாம் நிர்ணயித்தோம். நாவுடைய ஃபரதுனா என்பதில் உள்ள அந்த ஃபாயில் யார் அப்படின்னா அல்லாஹ். நாங்கள் நிர்ணயித்திருக்கின்றோம் என்ற அர்த்தத்தை அது தருகிறது. எனவே அல்லாஹ் நிர்ணயித்தான் என்றால் அது ஹாஸானது, மூடலாக இல்லை. அப்ப ஹாஸுன் ஃபி தக்தீரி ஷர்இ, ஷரீஅத்தினுடைய தக்தீரின் விஷயத்திலே ஹாஸாக இருக்கின்றது. அத்தக்தீரு ஷர்இனா என்ன? இந்த விளக்கத்தை கொஞ்சம் கவனிக்கணும். அத்தக்தீரு ஷர்இ என்றால் கணவர்கள் மீது மனைவிமார்களின் விஷயத்திலே மார்க்க ரீதியாக நிர்ணயம் செய்யப்பட்டவைகளுக்கு அத்தக்தீரு ஷர்இ என்று சொல்லப்படும். தக்தீரு ஷர்இ என்றால் கணவர்கள் மீது மனைவிமார்களின் விஷயத்திலே மார்க்க ரீதியாக நிர்ணயம் செய்யப்பட்டவைகள். மனைவிமார்களின் விஷயத்திலே கணவர்கள் மீது நிர்ணயம் செய்யப்பட்டவைகள், மார்க்க ரீதியாக நிர்ணயம் செய்யப்பட்டவைகள் நிறைய இருக்குது. உதாரணமாக, ஒரு பெண்ணை ஒரு கணவர் மனைவியாக ஆக்கி கொண்டார் என்றால் அந்த பெண்ணுக்கு நஃபகா, அன்றாட செலவீனங்கள் கொடுப்பது கடமையாக ஆகுது ஒரு கணவர் மீது. அதே போல சுக்குனா,
தங்கும் இடவசதி கொடுப்பது, அந்த பெண் தங்குவதற்கு தோதுவான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது ஒரு கணவர் மீது அவசியமாக ஆகிறது. இந்த வரிசையில திருமணத்தின் பொழுது மகர் கொடுப்பதும் அவசியமாக ஆகிறது. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது முக்கியமாக அவசியமாக கூடிய விஷயத்தை மட்டும் பார்த்தால் இங்க 3 விஷயம். ஒன்று மகர், இன்னொன்று நஃபகா, இன்னொன்று சுக்னா. இது அல்லாம மற்ற விஷயங்கள் எல்லாம் உபரியான அடிப்படையில் கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக அது தனியாக வரும். இங்கே முக்கியமாக நாம் பேச வேண்டிய விஷயம் என்னவென்றால், மகரை பற்றி பேச வேண்டிய ஒன்று இருக்கின்றது. இருந்தாலும் முசன்னிஃப் அவர்கள் இங்கே மகர் சம்பந்தமான கருத்தை அதிகமாக இவர்கள் வெளிப்படுத்தவில்லை. என்ற போதிலும் இதை பற்றிய அதிகப்படியான விவரங்கள் உங்களுக்கு நூருல் அன்வார் என்ற ஒரு கிதாப் இருக்கின்றது. உசூலுல் ஃபிக்ஹ் சம்பந்தமாகவே நூருல் அன்வார் என்ற ஒரு கிதாப் இருக்கின்றது. அதிலே இதை பற்றி அதிகமாகவே தெளிவுபடுத்துகின்றார்கள். முதலில் நாம் மகர் சம்பந்தமாக உள்ள விஷயத்தை முடித்துக் கொள்ளலாம். பிறகு இன்ஷா அல்லாஹ் முசன்னிஃப் அவர்கள் தரக்கூடிய அந்த கருத்தையும் நாம் இங்கே தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது முக்கியமாக திருமணம் என்பது ஹனஃபி மதுஹபின்படி, இன்னும் ஷாஃபி மதுஹபின்படி இவர்கள் நிக்காஹை எப்படி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் என்றால், நிக்காஹ் என்பது ஒரு அகத். நிக்காஹ் என்பது ஒரு அகத். அகதுன் மாலியுன். திருமணம் என்பது ஒரு அகதுன் மாலியுன். மாலி பொருள் சார்ந்த ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது. பொருள் சார்ந்த ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் அந்த ஒப்பந்தத்தை முடிவு செய்து கொள்வார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் யாரு? திருமணத்துல சம்பந்தம், எப்படி வியாபாரத்துல சம்பந்தப்பட்டவர்கள் பாயிஅ் முஸ்தரி என்பதாக அரபியில் சொல்லப்படும். அதாவது விற்பனை செய்யக்கூடியவர், அந்த பொருளை வாங்கக்கூடியவர். இவங்க 2 பேரும் தான் என்ன செய்வாங்க, ஒரு பொருள் சம்பந்தமாக முடிவு செய்வார்கள். ஒருத்தருக்கு ஒரு பொருள் தேவை. அப்ப அந்த பொருளை பத்தி விற்பனை செய்யக்கூடியவரிடம் அந்த பொருளுக்கான விலை பேசுவார்கள். இவ்வளவு விலைக்கு எனக்கு தாங்க, இல்லைங்க உங்களுக்கு இவ்வளவு விலைக்கு தருவதற்கு கட்டாது, இதோட கொஞ்சம் கூட்டிக்கங்க இப்படின்னு சொல்லி பாயிஅ் முஸ்தரி எப்படி முடிவு செய்வார்களோ ஒரு வியாபாரத்துல, அதே போல நிக்காஹுல சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி இவர்கள் என்ன செய்வார்கள், முடிவு செய்வார்கள். எவ்வளவு மகர் தரணும், எவ்வளவு மகர் உங்களுக்கு தரணும் என்பதாக முடிவு செய்வார்கள். ஆனா திருமண ஒப்பந்தத்தின் பொழுது பெண்ணின் சார்பாக ஒரு பெண்ணு நேரடியாக திருமண ஒப்பந்தத்தை பத்தி பேச முடியாது. அந்த அதிகாரத்தை மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு வழங்கவில்லை. மாறாக அந்த பெண்ணினுடைய தகப்பனார், பெண்ணுக்கு ஒன்று பெண்ணுடைய தகப்பனார் அல்லது பெண்ணுடைய வழிதார், பெண்ணினுடைய வழியாக யார் இருக்கின்றார்களோ அவர் இந்த திருமண ஒப்பந்தத்திலே மகர் சம்பந்தமாக நிர்ணயித்து பேசுவார்கள். ஆனால் இங்கே மகர் பற்றியும் இந்த வசனம் பேசுகின்றது என்றாலும் அந்த மகருடைய விஷயத்தில முஜ்மலாக இருக்கின்றது. இந்த வசனம் மகருடைய விஷயத்திலே முஜ்மலாக, மூடலாக இருக்கின்றது. அதை பயான் செய்வது எதன் மூலமாக விளக்கப்படுகின்றது என்றால் ஹதீஸின் மூலமாக. அதாவது ஹதீஸிலே வருகின்றது, அஷ்ரத்து தராஹிமை விட 10 திர்ஹத்தை விட குறைவாக மகர் கிடையாது. லா மஹர இல்லா பி அஷ்ரத்தி தராஹிம். 10 திர்ஹத்தை விட குறைவாக மகர் கிடையாது. அப்ப திருமணத்தின் பொழுது மகர் குறைந்தபட்சம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக தெரிகின்றது. 10 திர்ஹம் மகர் கொடுக்க வேண்டும் என்று தெரிகிறது. 10 திர்ஹம் என்றால், திர்ஹம் என்பதற்கு வெள்ளி காசு என்று சொல்லப்படும். அத்திர்ஹமு ஷர்இய்யு, ஷரியத்துல திர்ஹம் என்றால், ஏன்னா திர்ஹம் அப்படிங்கிறது பொதுவாக காசு பணமாக புழங்கக்கூடிய ஒரு வார்த்தை. இன்றைய காலத்துல திர்ஹம் அப்படிங்கிறது அதாவது சாதாரணமாக பேப்பருக்கும் திர்ஹம் சொல்லி சொல்றாங்க. சில நாடுகள்ல பேப்பரை ஒரு சில பேப்பர், ஒரு காகிதத்தை பணமாக அவர்கள் புழங்கும் பொழுது அதை திர்ஹம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணமாக துபாய் போன்ற நாட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க
திர்ஹம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை புழங்குறாங்க. அசல்ல வந்து திர்ஹம் அப்படிங்கிறது திர்ஹமு ஷரஈயு, ஷரியத்துல திர்ஹம் என்ற வார்த்தையாகிறது. ஹுவ இஸ்முன் மா, அது ஒரு ஒன்றுக்கான ஒரு பெயர் சொல். லிமா துரிப மின் ஃபில்லத்தின், வெள்ளியினால் அது அடிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, வெள்ளியால் உருவாக்கப்பட்ட ஒரு நாணயம். அலா ஷகலின் மக்சூஸ், குறிப்பிட்ட ஒரு தோற்றத்தின் கீழே வெள்ளியினால் உருவாக்கப்பட்ட ஒரு நாணயத்திற்கு தான் திர்கம் என்று சொல்லப்படும். இப்ப வந்து இந்த வெள்ளியினால் புழங்கப்பட்ட அந்த நாணயம் இப்ப நம்ம காலத்துல வந்து நாணயமாக புழங்கப்படுகிறதா என்றால் இல்லை. முற்காலத்துல, குறிப்பாக ஹலீஃபாக்களுடைய காலத்துல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே, அவர்களுக்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்களின் காலத்திலே இப்படி நாணயமாக புழங்கப்பட்டு இருக்கின்றது. தங்கம், வெள்ளி போன்றதை நாணயமாக புழங்கி இருக்கின்றார்கள். தங்க நாணயத்திற்கு தீனார் என்று சொல்வார்கள், வெள்ளி நாணயத்திற்கு திர்கம் என்று சொல்லப்படும். ஹைர், இதுதாங்க திர்கத்திற்கான விளக்கம். அப்ப குறைந்தபட்சம் மகராக நிர்ணயிக்கப்படும் பொழுது 10 திர்கம் இருக்க வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள். திர்கத்துடைய அளவை நாம் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒரு திர்கம் என்பது 3.125 மில்லிகிராம், 3 கிராமும் 125 மில்லிகிராம். இது ஒரு திர்கத்தினுடைய அளவு. இது ஒரு திர்கத்திற்கான அளவில் ஜும்ஹூர் உலமாக்கள் மற்றும் ஹனஃபி உலமாக்களிடையே சின்ன கருத்து வேறுபாடு இருக்கின்றது. முதலில் சொன்ன அந்த அளவு இருக்கின்றது, அது ஹனஃபி மதுஹபினுடைய அளவாக இருக்கின்றது. ஜும்ஹூர் உலமாக்கள்கிட்ட 2.975 கிராம். இது ஜும்ஹூர் உலமாக்களுடைய விளக்கம். இப்ப நம்ம ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் தான் நாம் இங்கே அளவை நிர்ணயிக்கின்றோம். ஒரு திர்கம் 3 கிராம் 125 மில்லிகிராம் என்றால் 10 திர்கம் என்பது 31 கிராம் புள்ளி 125 மில்லிகிராம், 31.25, 31 கிராம் 25 மில்லிகிராம் என்று கணக்கு வருகிறது. அப்ப இந்த அளவிற்கு வெள்ளியையோ அல்லது அந்த வெள்ளிக்கு நிகரான காசு பணத்தையோ அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளையோ தான் மகராக நிர்ணயிக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் மகருக்கு அவர்கள் தரக்கூடிய விளக்கம் என்னவென்றால், குல்லுமா யஸ்லஹு சமனன் யஸ்லஹு மஹரன், எதுவெல்லாம் சமனாக தகுதி பெறுமோ, சமன் என்றால் எந்த பொருளை எல்லாம் விலை நிர்ணயம் செய்யப்படுமோ, எதையெல்லாம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஒவ்வொன்றும் மகராக ஆகும். அப்படிப்பட்ட ஒவ்வொன்றும் குல்லுமா யஸ்லஹு சமனன் யஸ்லஹு மஹரன், எதுவெல்லாம் எந்த பொருளை எல்லாம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு பொருளும் மகராக ஆகும். ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் அவர்கள் என்ன செய்யல, இந்த அளவிற்கு குறைந்தபட்சம் இவ்வளவு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கணும் என்பது ஷாஃபி மதுஹப்ல கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து வெறும் அக்கதுன் மாலியும், நிக்காஹ் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு பொருள் சார்ந்த ஒப்பந்தத்தை போல. எப்படி வியாபாரத்துல வந்து ஒருத்தருக்கு தனக்கு பிடித்தமான ஒரு பொருளை அவங்க என்ன விலை நிர்ணயம் செய்வார்களோ, சம்பந்தப்பட்ட பாய் முஸ்தரி விலை நிர்ணயம் செய்து அதை கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்கின்றார்கள் அல்லவா, அதே போல திருமணத்திலையும் சம்பந்தப்பட்ட கணவன் மற்றும் மனைவியின் சார்பாக அந்த வழிதார் இவர்கள் இருவரும் என்ன செய்வார்கள், பேசி ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள். இவ்வளவு மகருக்கு பகரமாக நான் வந்து என்ன செய்யறேன், உங்க மகளை வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை அவங்க பொருந்திக்கிட்டாலே போதும். இவ்வளவு கட்டாயமாக இவ்வளவு மகர் குறைந்தபட்சம் இருக்கணும் என்பது ஷாஃபி மதுஹபின் படி நிர்ணயிக்கப்படவில்லை. காரணம் என்ன, அது ஒரு அகதுன் மாலியுன். இது ஒரு விளக்கம். ஆனா இந்த டாபிக்கை பத்தி எந்த விஷயமும் முசன்னிஃப் அவர்கள் இங்க கொண்டு வரல. அவங்க வந்து வெறுமன அந்த திருமணம் என்பது ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் எப்படி இருக்கின்றது, இப்படி அவர்கள் அகதுன் மாலியுன் என்று சொன்னதுனால இதுல இருந்து பிரித்தறியப்பட்ட கிளை சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் என்ன செய்யறாங்க சொல்லிட்டு முசன்னிஃப் அவர்கள் இந்த இடத்தை விட்டு நகர்கின்றார்கள். இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம இதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பாடத்திற்கு வரலாம், வாருங்கள். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் எதை நிர்ணயித்திருக்கின்றானோ அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிவான் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான். ஆகவே ஃபலா யுத்ரகுல் அமலு பிஹி பிஇத்திபாரி அன்னஹு அகதுன் மாலியுன், நிக்காஹ் என்பது ஒரு மாலி சார்ந்த
பொருள் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் என்பதை கவனித்து இதன்படி செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் விட்டு விடப்படாது. ஏன்னா ஹாஸ் என்று வந்து விட்டாலே அந்த ஹாஸை கொண்டு அமல் செய்யறது வாஜிபாக ஆகிவிடும். அப்போ எவ்வளவு முழுக்க முழுக்க அதை கொண்டு அமல் செய்யணுமோ அந்த அளவிற்கு அமல் செய்ய முன் வரணும். ஆகவே நிக்காஹ் என்பது 2 மதுஹபின் பிரகாரமும் அகதுன் மாலியும் தான். ஷாஃபி மதுஹபிலையும் அகதுன் மாலியும் தான், ஹனஃபி மதுஹபின் பிரகாரமும் அகதுன் மாலியும் தான். அது ஒரு பொருள் சார்ந்த ஒப்பந்தம் தான். இருந்தாலும் இந்த வசனம் ஹாஸாக இருப்பதனால், மா ஃபரதுனா என்ற இந்த வார்த்தை ஹாஸின் மீது அறிவிப்பதால் அது எதையெல்லாம் அறிவிக்கின்றதோ அவை அனைத்தை கொண்டும் அமல் செய்ய வேண்டும். அதாவது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்றது. திருமணம் என்பது வெறுமன ஒரு வியாபார ஒப்பந்தம் என்று மாத்திரம் வைத்துக் கொள்ள முடியாது. அது ஒரு உலகம் சார்ந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதாக நாம் வைத்துவிட முடியாது. மார்க்கத்தோடு சம்பந்தம் இருக்கின்றது, மார்க்கத்துடன் தொடர்பு இருக்கின்றது என்பதை இங்க ரொம்ப வலுவாக புரிய வைக்கின்றார்கள் நமக்கு ஹனஃபி மதுஹபை சார்ந்த இமாம்கள். எனவே கவனிக்கப்படும் பில் உகூதில் மாலியத்தி, பில் உகூதில் மாலியத்தி, மாலி சார்ந்த ஒப்பந்தங்களில் கவனிக்கப்படும். ஃபயகூனு தக்தீருல் மால், அதாவது இந்த விளக்கம் யார் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள். ஏன்னா அன்னஹு அகதுன் மாலியுன், திருமணம் என்பது நிக்காஹ் என்பது ஒரு மாலி சார்ந்த ஒப்பந்தமாக இருப்பதால் மாலி சார்ந்த ஒப்பந்தங்கள் எப்படியோ அதை போன்றுதான் இந்த நிக்காஹையும் கவனிக்கப்படும். ஃபயகூனு தக்தீருல் மாலி ஃபீஹி, எனவே இதிலே ஃபீஹி உடைய லமீர் நிக்காஹின் பக்கம் மீட்டிக்கொள்ள வேண்டும். இந்த நிக்காஹில மாலை நிர்ணயிப்பதாகிறது, தக்தீருல் மால், மாலை நிர்ணயம் செய்வதாகிறது. மௌகூலன் மௌகூலன் இலா ரஇஸ் ஜௌஜைனி, சம்பந்தப்பட்ட கணவன் மனைவியுடைய அபிப்பிராயத்தின் பக்கம் அது சாட்டப்படும். மௌகூலன் என்றால் சாட்டப்படும். தக்தீருல் மால், மாலை நிர்ணயிக்குது. ஆனா மேல அல்லாஹ் நாம் நிர்ணயித்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அது அல்லாஹ் தன்னின் பக்கம் அந்த காரியத்தை இணைக்கின்றான். ஆனால் நிக்காஹ் என்பது ஒரு பொருள் சார்ந்த ஒப்பந்தம் என்பதால் இதை சம்பந்தப்பட்ட கணவன் மனைவியின் பக்கம் சாட்டப்படும். கமா தக்கரஹு ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதை கூறியது போன்று. இது எல்லாமே ஷாஃபி மதுஹபின் படி உள்ள சட்டத்தை தான் சொல்றாங்க. ஹனஃபி மதுஹபின் படி உள்ள சட்டத்தை நான் ஆரம்பத்திலேயே மகர்ல எப்படி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டேன். முசன்னிஃப் அவர்கள் முக்கியமாக ஒரு உசூலை சொல்லிவிட்டு, முசன்னிஃப் அவர்களுடைய நடைமுறை அப்படிதான், ஒரு உசூலை சொல்லுவாங்க. அப்புறம் அந்த உசூலின் கீழே பிரித்தறியப்பட்ட ஃபிக்ஹுடைய கிளை சட்டங்கள் என்னென்ன, அல் அஹ்காமுல் முஸ்தம்பிதத்து அல் முதஃபர்ரிஆ, கிளை சட்டங்களை இங்கே இருந்து நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். இந்த அடிப்படையில முசன்னிஃப் அவர்கள் இங்கே ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் நிக்காஹ் என்பது ஒரு மாலி சார்ந்த அகது ஒப்பந்தம் என்பதாக அந்த பார்வையில ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் இருப்பதினால் அவர்களின் பார்வையில் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் பிரித்தறியப்படுகின்றது என்பதாக சொல்லி இந்த உசூல், இந்த அடிப்படை சட்டத்தின் பிரகாரம் சில சட்டங்கள் பிரித்தறியப்படுகின்றது. கிட்டத்தட்ட 4 விஷயங்கள், ஒரு 4 குற்றச்சாட்டுகளை ஷாஃபி மதுஹபின் மீது அவர்கள் இங்கே முன்வைக்கின்றார்கள். ஏன்னா அவங்க நிக்காஹுடைய புரிதல் எப்படி அவர்கள் நிக்காஹை புரிந்து கொள்கின்றார்கள், அகதுன் மாலியுன் என்ற அடிப்படையில் அவர்கள் புரிவதன் காரணமாக இந்த 4 குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். வாருங்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்று பார்க்கலாம். இதன் பிரகாரம் அன்னத் தஹல்லிய லிநஃபிலில் இபாதத்தி அஃதலும் மினல் இஸ்திகாலி பின் நிகாஹி. தஹல்லி என்றால் தனித்திருத்தல், தஹல்லி என்றால் ஹலா என்பதிலிருந்து வந்ததுதான் அத்தஹல்லி, தனித்திருத்தல், தனிமையாகுதல். எதற்காக? லிநஃபிலில் இபாதத்தி, நஃபிலான இபாதத்துகள், உபரியான மேல்மிச்சமான அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக வேண்டி தவிர்க்குதல். நிக்காஹ, திருமணத்தையே தவிர்க்குதல். நிக்காஹ செய்யறதை விட எது ரொம்ப சிறந்தது? என்ன? அக்துன் மாலியன். ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் நிக்காஹ் என்பது அவங்களுடைய பார்வையில் அது ஒரு பொருள் சார்ந்த ஒப்பந்தம். எப்படி ஒரு வியாபாரம் எப்படியோ அதே போல, வியாபாரத்துல தனக்கு பிடித்தமானதை வாங்குவாங்க, பிடிக்கலைன்னா அதை விட்டுருவாங்க. அப்படியே வாங்கிட்டாலும் அப்புறம் அந்த பொருள் பிடிக்கலைன்னா திரும்ப கொண்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வியாபாரத்துல உள்ள நடைமுறை. அப்போ வியாபாரத்துல என்னென்ன நடைமுறைகள் இருக்கின்றதோ அதே நடைமுறைகள் திருமணத்தில் நிக்காஹிலையும் வரும் என்ற அடிப்படையில் சொல்லி இந்த ஒரு 4 சட்டத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். மினல் இஸ்திகாலி பின் நிக்காஹி, நிக்காஹை கொண்டு ஈடுபடுவதை விட
உபரியான வணக்கங்களில் ஈடுபடுவதற்காக தனித்திருப்பது மிகவும் சிறந்தது. இது ஒரு சட்டம். சரிங்களா? திருமணம் செய்யறதை விட தனித்திருந்து மேலும் மேலும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது மிகவும் சிறந்தது என்பதாக இதன் மூலமாக தெரிகின்றது. மேலும் இது இரண்டாவது ஒரு குற்றச்சாட்டு. அவர் அபாஹவுடைய ஃபாயில் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா, இபுதாலஹு உடைய லமீர் நிக்காஹின் பக்கம் நீட்டிக்கொள்ள வேண்டும். நிக்காஹை முறிப்பது, இபுத்தால் என்றால் இந்த இடத்துல பாத்திலாக்குதல், அதாவது முறித்து விடுவது. நிக்காஹுடைய ஒப்பந்தத்தையே முறித்து விடலாம். பித் தலாக், எதன் மூலமாக? தலாக் இடுவதையும். அப்படியே நிக்காக செஞ்சாரு ஒருத்தர், இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது அப்படிங்கிறதே தெரியாம ஒருத்தர் நிக்காக செஞ்சுட்டாரு. இப்போ அவருக்கு அந்த சட்டம் தெரியுது. என்ன சட்டம்? அதாவது திருமணம் செய்து வாழ்க்கை நடத்துவதை விட இறைவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க வணக்க வழிபாடுகளில் ஒதுக்குவது சிறந்தது அப்படின்னு இந்த சட்டத்தை தெரிந்து விட்டு இப்ப அவர் என்ன செய்யலாம்? அபாஹ இபுதாலஹு பித்தலாகி, தலாகின் மூலமாக அந்த நிக்காஹுடைய ஒப்பந்தத்தை முறித்து கொள்வதை ஆகுமாக்கினார். அபாஹ, அவர் ஆகுமாக்கினார். இபுதாலஹு, நிக்காஹுடைய ஒப்பந்தத்தை முறித்து கொள்வது பித்தலாகி, தலாகின் மூலமாக. அதுவும் எப்படி என்றால் கைஃப மாஷா அஸ்ஸௌஜு, கைஃப மாஷா அஸ்ஸௌஜு, அந்த கணவன் எப்படி நாடுகின்றானோ அப்படி. அந்த கணவன் எப்படி நாடுகின்றானோ அப்படி. அப்படின்னா என்னங்க? மின் ஜம்இன் வ தஃப்ரீகின், அதாவது ஒரே நேரத்துல ஜம்உ அப்படின்னு சொன்னா 3 தலாக்கை ஒன்னா கொடுக்கிறது. ஜம்உனா என்ன? அசல்ல தலாக்கு சொல்றதுக்கான விதிமுறை நான் முன்னாடி ஆரம்பத்திலே பாடத்துல சொல்லியிருக்கிறேன். அதாவது தலாக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும், தலாக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால், நினைச்சதுக்கெல்லாம் தலாக் கொடுக்க கூடாது. நிர்பந்தம் ஏற்பட்டது என்றால் அந்த தலாக்கு கூட மார்க்கத்துல ஷரியத்துல கொடுக்கறதுக்குன்னு சில வரைமுறைகளை நமக்கு நிர்ணயித்து இருக்கின்றது. அதாவது மனைவி சுத்தமான காலத்துல இருக்கணும், தொடக்கூடிய காலம் நீங்கி சுத்தமான காலத்துல இருக்கணும். இது ஒரு சட்டம். ரெண்டாவது, அந்த காலத்துல இவங்க 2 பேரும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. சுத்தமான காலத்துல இருக்கணும். இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் அந்த துகுரான காலத்துலதான் என்ன செய்யணும்? தலாக் விடணும். இப்போ அதுவும் ஒரு தலாக் தான் விடணும். ஒரே நேரத்துல 2 தலாக்கோ 3 தலாக்கோ அப்படி விட்டுறக்கூடாது. ஒரு தலாக் விடணும். அதுக்கப்புறம் அவங்க இத்தால இருப்பாங்க. இத்தால இருக்கும் பொழுது இவர் மீட்ட விரும்பல, அந்த மனைவி தன்னை திருத்தி கொள்ளல அப்படின்னு சொன்னா இப்ப என்ன செய்யலாம்? அந்த துகுரு முடிகிற அந்த காலத்துல அல்லது அடுத்து தொடக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய துகுர்ல என்ன செய்யலாம்? துகுர் முடியக்கூடிய அந்த காலத்துல இவர் 2வது தலாக் விடுவார். இவர் என்ன செய்வாரு? 2வது தலாக் விடுவார். 2 தலாக் விட்டுட்டாலே அங்க தலாக்கு பாயினாக ஆகிவிடும். அடுத்து இவர் முழுமையாக அவளை, அந்த பெண்மணியை மனைவியாக ஆக்கவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 3வதா ஒரு தலாக் விட்டு கொள்ளலாம். இப்படி ஒரு முறை இருக்குது. அதாவது ஒரே நேரத்துல மொத்தமாக என்ன செய்யக்கூடாது? தலாக் விட்டு விடக்கூடாது. மின் ஜம்இன் வ தஃப்ரீகின், தஃப்ரீக் என்றால் பிரித்து பிரித்து தலாக் விடுவது, ஜம்அனா மொத்தமாக சேர்த்து தலாக் விடுவது. கைஃப மாஷா அஸ்ஸௌஜு, கணவன் எப்படி நாடுகின்றானோ அப்படி. தலாக் விடுவதன் மூலமாக நிக்காஹுடைய ஒப்பந்தத்தை முறித்து கொள்வதையும் அவர் ஆகுமாக்கினார். இது முஸன்னிஃப் அவர்கள் ஷாஃபி இமாமின் மீது தரக்கூடிய 2வதாக உள்ள ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அடுத்து 3வது வாருங்கள். வ அபாஹ இர்சால ஸலாசி ஜும்லத்தம் வாஹிதத்தன், அது மட்டுமல்ல ஒரே நேரத்துல ஜும்லத்தம் வாஹிதத்தன ஒரே தடவையாக 3 தலாக்கை சொல்வதையும் அவர் ஆகுமாக்கினார். அசல்ல யாருமே அப்படி அனுமதிக்க மாட்டாங்க. ஒரே நேரத்துல 3 தலாக்கு சொன்னால் நிகழ்ந்து விடும் என்றாலும் ஒரே நேரத்துல 3 தலாக்கை சொல்லலாம் என்று எந்த இமாம்களும் அவ்வளவு சீக்கிரமாக அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இவர்களுடைய பார்வையில், ஷாஃபி மதுஹபினுடைய பார்வையில் அக்துன் மாலியுன், திருமணம் என்பது ஒரு பொருள் சார்ந்த ஒப்பந்தமாக இருப்பதினால் அவங்க வியாபாரத்தின் கண்ணோட்டத்திலேயே பார்க்கின்றார்கள். அபாஹ இர்சால ஸலாசி ஜும்லத்தம் வாஹிதா, ஒரே தடவையாக 3 தலாக்கையும் சொல்லி அனுப்புவதை அவர் முபாஹாக ஆக்குகிறார். சொல்லுவதை, இர்சால் என்றால் ஒரு தூதர் மூலமாக சொல்லி அனுப்புறது, தலாக்கு சொல்லிவிட்டேன் என்பதாக, அல்லது இவர் சொல்லுவது, இதை அவர் ஆகுமாக்கினார். இது 3வது குற்றச்சாட்டு. வாருங்கள் 4வதாக உள்ள ஒரு குற்றச்சாட்டு. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஷாஃபி மதுஹபில் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய பார்வையில் நிக்காஹுடைய இந்த ஒப்பந்தமே எப்படி இருக்கின்றது என்றால் வஜஅல அக்தன் நிகாஹி காபிலன் லில் ஃபஸ்கி பில் கலஇ, காபிலன் லில் ஃபஸ்கி பில் கலஇ. இங்க கலா அப்படின்னு சொன்னா குல்உ அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது.
ஹுல்உனா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனோடு வாழ்க்கை நடத்த விரும்பல, திருப்தி இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொன்னா மார்க்கம் அந்த பெண்ணுக்கு அனுமதிக்கின்றது. அந்த பெண் விரும்பினால் தன்னுடைய கணவன் என்ன செய்யலாம், ஹுலா கேட்கலாம், விடுதலை விடுதலை கேட்கலாம். என்னை விடுவித்து விடுங்கள், நான் உங்களுக்கு மனைவியாக இருக்க விரும்பல என்ற அர்த்தத்தை தரக்கூடியதுதான் ஹுலா என்ற இந்த வார்த்தை. இன்னொரு லுகத் நேரடி பொருள், லுகவி ரீதியாக உள்ள அர்த்தம் என்னது, கலட்டி விடுதல். ஹுலாவுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, கலட்டி விடுதல். முதல்ல நம்ம லுகத்துடைய அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஒப்பந்தத்தை, இந்த இடத்துல எப்படி அர்த்தம் வரும் அப்படிங்கிறத நல்ல கவனிங்க. ஒரு ஒப்பந்தத்தை கலட்டி விடுவதின் மூலமாக முறித்து விடுவதற்கு நிகராக திருமணத்தின் ஒப்பந்தத்தை அவர் ஆக்கிவிட்டார். நிக்காஹி, திருமணத்தின் ஒப்பந்தத்தை அவர் ஆக்கிவிட்டார். எதற்கு நிகராக, எதற்கு எதிராக அவர் ஆக்கி கொண்டார், இணக்கமாக அவர் ஆக்கி கொண்டார். லில் ஃபஸ்ஹ் பில் கல்இ, ஒரு ஒப்பந்தத்தை கலட்டி விடுவதின் மூலமாக முறிப்பதற்கு நிகராக திருமணத்தின் ஒப்பந்தத்தை அவர் ஆக்கிவிட்டார். இது ஒரு கருத்து. இன்னொரு அர்த்தம் அங்க வைக்கிறாங்க, என்ன செய்யலாம், ஹுலுவின் மூலமா, ஹுலான்னு சொல்றோம்ல, அந்த ஹுலாவின் மூலமாக ஃபஸ்ஹ் செய்வதற்கு, ஹுலாவின் மூலமாக திருமண ஒப்பந்தத்தை ஃபஸ்ஹ் செய்வதற்கு நிகராக இந்த நிக்காஹுடைய ஒப்பந்தத்தை அவர் ஆக்கிவிட்டார். ஹுலாவின் மூலமாக ஃபஸ்ஹ் செய்வதற்கு நிகராக இந்த நிக்காஹினுடைய ஒப்பந்தத்தை அவர் ஆக்கிவிட்டார். ஏனென்றால் திருமணம் என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. தமிழில் கூட சில பழமொழி சொல்வார்கள், அது சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்பட்டது, நிச்சயிக்கப்பட்டது என்பதாக, இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஜோடி என்பதாக சொல்வார்கள். அப்போ அதுல நமக்கு என்ன, யாரு நமக்கு ஜோடியாக ஆக்கப்படுகின்றதோ அவர்களை நம்ம நல்ல முறையில மரியாதையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் புரிய வேண்டும். ஆனால் இந்த அடிப்படையில அதை வெறுமன ஒரு பொருள் சார்ந்த ஒப்பந்தம் என்ற பார்வையில் பார்க்கும் பொழுது நிக்காஹ் என்பது ஒரு சர்வசாதாரணமாக ஆகும். வியாபாரத்தில் எப்படி ஒரு பொருள் பிடிச்சிருந்தா வச்சுக்கிறோம், பிடிக்கலன்னா அதை விட்டுறோம், அதே போல நிக்காகும் அப்படி ஆகிவிடும். நிக்காஹ் திருமணம் முடித்தாலும் இதற்கு தலாக்குக்கு அனுமதி இருக்கின்றது, மார்க்கம் அனுமதிக்கின்றது என்றாலும் அதை அந்த அளவிற்கு நாம் சாதாரணமாக ஆக்கிவிட முடியாது என்பதைத்தான் இங்கே வலியுறுத்துகின்றார்கள் முஸன்னிஃப் அவர்கள். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கத் அலிம்னா மா ஃபரத்னா அலைஹிம் ஃபீ அஸ்வாஜிஹிம், அவர்களின் விஷயத்திலே, மனைவிமார்களின் விஷயத்திலே அந்த கணவர்கள் மீது நாம் எதையெல்லாம் நிர்ணயித்தோமோ அவை அனைத்தையும் நாம் திட்டமாக அறிந்திருக்கின்றோம். அப்ப இறைவன் நிர்ணயித்ததை நம்ம அந்த மனைவிமார்களுக்கு செலுத்துவதற்கு முன் வர வேண்டுமே தவிர நம்முடைய சுய விருப்பத்தின்படி, நம்முடைய மனோ விருப்பத்தின்படி மனைவிமார்களின் விஷயத்திலே நடந்து கொள்ளக்கூடாது. மனைவிமார்களினுடைய உரிமைகளை ஒழுங்காக பாதுகாக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த தருணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர். அப்ப முஸன்னிஃப் அவர்கள் காபிலன் லில் ஃபஸ்ஹி பில் கல்இ என்று கூறுகின்றார். எப்படி ஹுலா என்பது ஒரு பெண்ணு தான் அறியாத முறையில விவரம் தெரியாம என்ன செய்யும், ஹுலா வாங்கி கொள்ளும். அப்ப அதே போல அதற்கு நிகராக இந்த திருமணத்தின் ஒப்பந்தத்தை அவர் ஆக்கிவிட்டார் என்பதாக கூறுகின்றார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான விளக்கங்கள் எல்லாம் ஷாஃபி மதுஹபை சார்ந்த இமாம்கள் அவர்கள் தங்களுடைய ஃபிக்ஹ் நூற்களில் எந்த அடிப்படையில் இது ஒரு அக்துன் மாலியாக ஆகிறது என்பதையெல்லாம் மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். தாங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் ஷாஃபி மதுஹபினுடைய ஃபிக்ஹ் மசாயில் நூற்களை நீங்கள் படித்து முத்தாலா செய்து கொள்ளலாம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.